வணக்கம். 8th ஸ்டாண்டர்ட் பயிற்சி 3.8ல் உள்ள கணக்குகளை பற்றி பார்ப்போம். இது கிராஃபு. இந்த கிராஃப் வந்து நம்ம என்ன செய்யணுன்னாக்கா, கோடிட்ட இடங்களை நிரப்புக. கிராஃப் கொடுத்துருக்காங்க. இந்த அல்ஜிப்ராவிலே கிராஃப் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னாக்கா, எக்ஸ் அச்சும் ஒய் அச்சும் சந்திக்கும் புள்ளி, எக்ஸ் அச்சும் ஒய் அச்சும் சந்திக்கும் புள்ளி டேஷ் ஆகும் அப்படின்னாக்கா ஆதி புள்ளி. எக்ஸும் ஒய்யும் வந்து வெட்டும் பொழுது, எக்ஸும் ஒய்யும் வந்து வெட்டும் பொழுது நம்ம என்னது நம்மளுக்கு இது என்னது ஆதிப்புள்ளி. இது வந்து வெட்டுற புள்ளி எக்ஸ் அச்சு. இது வந்து எக்ஸ், இது வந்து எக்ஸ், எக்ஸ் டேஷ் எக்ஸு, இது எக்ஸ் டேஷு, இது ஒய், ஒய் டேஷ். மேலே வந்து ஒய், கீழே வந்து ஒய் டேஷ். அப்படி வரும்பொழுது நம்மளுக்கு என்ன வரும், இந்த சந்திக்கும் புள்ளி ரெண்டு கோடு வெட்டிக்குது இல்லையா, இது சந்திக்கிற புள்ளி வந்து நம்மளுக்கு ஆதிப்புள்ளி. அப்போ ஆதிப்புள்ளின்னு எழுதினாலும் எழுதலாம், அல்லது 0,0 அப்படின்னு எழுதினாலும் எழுதலாம். மூன்றாவது கால்பகுதியில் அமைந்துள்ள புள்ளியின் ஆயத்தொலைவுகள் எப்பொழுதும் டேஷாக இருக்கும். மூன்றாவது கால்பகுதினாக்கா, இப்போ எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் இருக்குன்னா, திஸ் ஒன் இஸ் த ஃபர்ஸ்ட் குவார்ட்டர், செகண்ட் குவார்ட்டர், தேர்டு குவார்ட்டர், ஃபோர்த்து குவார்ட்டர். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து. அப்போது இவங்க என்ன செய்கிறாங்க, தேர்டு குவார்ட்டரில் இதில் புள்ளிகள் ஆயத்தொலைவுகள். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சைடில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சஸில் ப்ளஸ் நம்பர்ஸ் வரும், லெஃப்ட் சைடில் மைனஸ் நம்பர்ஸ் வரும். அதே போல் வே ஆக்சஸில் பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே வந்து டாப்பில் வந்து ப்ளஸ் நம்பர்ஸும், டவுனில் பார்த்தீங்கன்னாக்கா பாட்டமில் மைனஸ் நம்பர்ஸ் வரும். அப்போது இந்த பகுதியும் இந்த பகுதியும் குறை எண்கள் தான் வரும். அப்போ இந்த மூன்றாவது கால் பகுதியில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் புள்ளியும் மைனஸில் இருக்கும், ஒய் புள்ளியும் மைனஸில் இருக்கும். அப்போ குறை எண்கள் தான் இருக்கும். மூன்றாவது கால் பகுதியில் அமைந்துள்ள புள்ளியின் ஆயத்தொலைவுகள் எப்பொழுதும் குறை எண்களாக இருக்கும். இதுக்கு ஆன்சர் என்ன, குறை எண்கள், குறை எண்கள். இதுதான் வந்து இதுக்கு ஆன்சர். அதுக்கு அடுத்தது பாருங்கள், -5,0 புள்ளி டேஷ் அச்சின் மீது அமைந்திருக்கும். இங்கே பாருங்கள், மைனஸ் நம்பர் வந்திருக்கு. ஆனால் ஒய் ஆக்சிஸ்க்கு வந்து நம்பரே இல்லை. அதனால் உங்களுக்கு மைனஸ் நம்பர்னால் இந்த எக்ஸ் அச்சில் அமையும். இந்த எக்ஸ் டேஷ் எக்ஸில் இங்கே வந்து -5 அமையும். அப்போ புக் பேக் ஆன்சரில் உங்களுக்கு வந்து ஒய் அச்சுன்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் அது தவறான ஆன்சரு. இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் தான் வந்து இது அமைஞ்சிருக்கும். அப்போது இதுக்கு ஆன்சர் என்ன, எக்ஸ் அச்சு. இதுக்கு என்னது, எக்ஸ் அச்சு, எக்ஸ் அச்சின் மீது அமையும். அதே போல் இந்த எக்ஸ் அச்சு சில பிள்ளைங்க என்ன செய்வாங்க, இப்படி போடுவாங்க. இந்த ஸ்மால் லெட்டர்ஸில் போடக்கூடாது. இந்த ஆக்சிஸுடைய இதெல்லாம் என்ன செய்யணும், கேபிட்டல் எக்ஸ் இப்படி தான் போடணும், கேபிட்டல் ஒய் தான் போடணும், இந்த ஆக்சிஸை குறிக்கிறதுக்காக. அதனால் சில பிள்ளைங்க இப்படியும் அல்ஜிப்ரிக் வேரியபிள்ஸ் மாதிரி போடுவாங்க, அந்த மாதிரி போடக்கூடாது. அதுக்கு அடுத்தது அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எக்ஸ் அச்சின் மீது ஒய்யின் ஆயத்தொலைவானது எப்பொழுதும் இந்த பூஜ்ஜியமாக தான் இருக்கும். எப்பொழுதும் எப்படி இருக்கும், பூஜ்ஜியமாக தான் இருக்கும். பூஜ்ஜியம்னு எழுதலாம், பூஜ்ஜியமாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பாருங்கள், ஒய் அச்சுக்கு இணையாக செல்லும் நேர்கோடு. ஏன்னா எக்ஸ் அச்சின் மீது ஒய்யின் ஆயத்தொலைவானது என்னது, எக்ஸ் அச்சில் நீங்கள் எந்த இது பாயிண்ட்டை குறித்தாலும் சரி தான். அப்போ வந்து ஒய் ஆக்சிஸு இல்லைன்னு தான் அர்த்தம். இந்த வந்து தூரமானது, இது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸுன்னு குறிக்கிறது, இது வந்து எவ்வளோ ஹைட் இருக்குது, இல்லை எவ்வளோ டெப்த்துன்னு குறிக்கிறது தான் ஒய் ஆக்சிஸ். அப்போ வந்து எக்ஸ் அச்சின் மீதே புள்ளிகள் அமைஞ்சாக்கா அதனுடைய உயரமும் கிடையாது, ஆழமும் கிடையாதுல்ல. அதனால் எக்ஸ் அச்சின் மீது தான் அமைந்திருக்கு. ஒய் அச்சுக்கு இணையாக செல்லும் நேர்கோடு. இப்போ ஒய் அச்சு இப்படி இருக்குது, அதுக்கு இணையாக செல்லும் நேர்கோடுகள் அப்படின்னாக்கா என்னது, ஒய் அச்சுக்கு இணையாக செல்லும் நேர்கோட்டில் எக்ஸின் ஆயத்தொலைவுகள் சமமாக இருக்கும். எக்ஸின் ஆயத்தொலைவுகள் சமமாக இருக்கும். இதுதான் தேர்ட் ஆன்சர். இந்த ஃபிஃப்த் ஆன்சரு எக்ஸின் ஆயத்தொலைவு, எக்ஸ். அடுத்தது பாருங்கள், சரியா தவறா என கூறுக. -10, 20. அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் வந்து என்னது, ஃபஸ்ட்டு குவார்ட்டர், செகண்ட் குவார்ட்டரில் மைனஸ் புள்ளியும் மைனஸும் ப்ளஸ் புள்ளியும் வரும். இப்போ செகண்ட் குவார்ட்டரில் தான் வரும். இவங்க செகண்ட் குவார்ட்டர் தான் சொல்கிறாங்க, அதனால் இவன் ரைட்டு. இவனை பாருங்கள், -9 வந்து -9னா எக்ஸ் புள்ளி, இந்த -9 இந்த இடத்துல வரும். 0ன்றதால ஒய்யினுடைய ஆயத்தொலைவு கிடையாது, அதனால் எக்ஸ் அச்சின் மீது தான் அமைந்திருக்கும். அதனால் இவனும் ரைட்டு. ஆதிப்புள்ளியின் ஆய அச்சு தொலைவு 1,1. இங்கே பாருங்கள், இதை தான் ஆதிப்புள்ளின்னு சொல்லுவாங்க, 0,0. இதுதான் -1, அதாவது 1,1னாக்கா இந்த இடத்துல வரும். 0,0 2 புள்ளியும் வெட்டுற பகுதி தான் 0 அந்த ஆதிப்புள்ளின்னு சொல்லுவாங்க. 1,1னா இந்த இடத்துல புள்ளி வந்துடும். அப்போ இது தவறான பதில். அதனால் இந்த மாதிரி நீங்கள் போடலாம். தேங்க்யூ சில்ட்ரன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.